ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வெரைட்டி ரைஸ், ரச சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்களோட அளவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை எப்போதுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ இங்கே காயை தாளிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வணங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் அரை வணங்கினா போதும். இந்த டைமில் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வணக்கிக்கலாம். எண்ணெயில் நம்ம வரமிளகாய் பொடி போட்டு வதக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு செய்கிறப்ப கலர் கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க 1/2 கிலோ கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் அந்த மிளகாப்பொடி மசாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். தண்ணி தெளிக்க வேணாம். இந்த கத்திரிக்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் தண்ணி தெளிக்காமையே காயை வேக விடணும். அதுக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கு, கலர் கூட மாறிடுச்சு பாருங்கள். 4லேருந்து 5 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு வணக்கணுன்னா கண்டிப்பாக பிஞ்சு கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நான் தண்ணி துளி கூட சேர்க்கலை, சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுபோல் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறப்ப காய் உடையாது. அப்படியே நம்ம எப்படி வெட்டி சேர்க்குறோமோ அப்படியே இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.